கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். Now we will see this revision. ரிவிஷன்ல என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ அதையே பார்க்கலாம். ஸோ இப்படி கொடுத்தோம். ரைட் ஐம் ரைட்டிங் ஹேவ் ரிட்டன் இப்படி தான் வந்தது. வரிசையாக வந்தது. இந்த 12க்கும் போட்டோம். அது குயிக்காக லாஸ்ட் 5 minutesல இந்த டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 6ல தான் சேஞ்ச் இருந்தது. அடுத்த 6ல சேஞ்ச் பெருசாக சேஞ்சே கிடையாது. ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட் ஐம் ரைட்டிங் ஹேவ் ரிட்டன் ஹேவ் பீன் ரைட்டிங். ஸோ இதுக்கு தமிழ்லாம் சொல்லி நிறைய இது பண்ணுவோம். நீங்கள் ஒவ்வொரு பாட்டாக பார்த்தாக்கா நான் அப்படியே இப்படி பாட்டாக பிரிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கடைசியாக இது வந்தது. கொஸ்டினை மாத்திரம், நெகட்டிவ் மாத்திரம், பாசிட்டிவ் மாத்திரம் நிறைய கொண்டு வந்தோம். ரைட். பட் பிகினிங்ல வந்து லுக் அட் திஸ். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சோம். யூ டிட் திஸ் ஒன். ஞாபகம் இருக்குதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபர்ஸ்ட் டேல. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேவும் 2வது நாளும் ரொம்ப இன்டர் கனெக்டட். ஃபர்ஸ்ட் டே புரிஞ்சாதான் 2வது நாள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட். இதை நம்ம கொண்டு வருவோம். திருப்பி திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் டேக்கு விசிட் பண்ணுவோம். குறிப்பா இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு விசிட் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி இது இந்த மாதிரி நம்ம 12 இது போட்டோம். இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணி 20 அதை மாற்றுவோம். 12 + 8 கொண்டு வருவோம். இந்த இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கோ வித் ஒன் திங். Day 2 பொறுத்த வரையிலும் we will do நம்ம வந்து அந்த 5 ஃபார்ம்ஸ் சொல்லுவோம் வேர்ப்ல. we told verbs 5 forms. இன்னைக்கும் அதை நிறைய பார்ப்போம். நிறைய புது வார்த்தை கொண்டு வருவோம். அது 2 splits. இந்த ஸ்பிளிட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ரைட். 20 structures. 20 structures நம்ம போடுறோம். இதுல 12 பார்த்துட்டோம் முன்னாடி. இப்போ குயிக்கா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்தாப்புல 8 இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்னை டச் பண்ணுவோம். அப்புறம் வேர்ட் ஃபேமிலின்னு சொல்லி உங்க வெக்காபுலரியை ரைஸ் பண்றதுக்கு, இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இங்கிலீஷை வந்து இன்னும் தெளிவா ஆழமா போறதுக்கு என்னங்கிறதுக்கு அது ஒண்ணு பண்ணுவோம். வேர்ட் ஃபேமிலி, பேட்டர்ன்ஸ், இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து we are going to do it. அதர் than that, கோங்கிற ஒரு வேர்டை வச்சு மல்டிபிள் சென்டென்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ரைட். அண்ட் இதுல இன்னொன்று வந்து ப்ரொனவுன், ப்ரப்போசிஷன் இருக்குது. இது கட்டாம டென்ஸ் அளவுக்கு அடுத்த 2 பார்ட் தெரிஞ்சுக்கணும்னா இதுதான். இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 பார்ட் இருக்கு. டென்சஸ் அப்படின்னு நேற்று இன்னைக்கு அதுதான் விளக்கமா பாக்குறது. இன்னொன்று வந்து ப்ரொனவுன்பாங்க, பிரதிபெயர் சொல். கிராமரை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, பட் பயன்பாடை தெரிஞ்சுக்கணும். ப்ரப்போசிஷன், இது 3 தான். இது முன்னிலை சொல், இது 3 தான். ஸோ இதெல்லாமே பார்ப்போம் இன்னைக்கு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட். இந்த 5 ஃபார்ம்ஸ்ல ஹர்ட்ல யாருக்காவது மீனிங் தெரியுமா? என்ன அர்த்தம் ஹர்ட்? காயப்படுத்துதல். காயப்படுத்துதல். சரி. இதோட பாஸ்ட் டென்ஸ் யாருக்காவது தெரியுமா? கேட்கலாம். ஹர்ட் ஹர்ட். ஓகே. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. நம்பர் 2 ஹர்ட் தான். நம்பர் 3யும் ஹர்ட் தான். நம்பர் 4 ஹர்ட்டிங். சில வேர்ட்ஸ் மட்டும் சொல்லி வச்சுக்கலாம். பீட்னு ஒரு வார்த்தை இருக்கு. என்ன மீனிங்? அடி. ரைட். பீட் வந்து அடிக்கிறது. ரைட். இதோட பாஸ்ட் டென்ஸ் என்னவா இருக்கும்? பீட். பீட் தான். சோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னவா இருக்கும்? நம்பர் 3 என்னவா இருக்கும்? beaten. All right. Beating. Beats. All right. எதுக்கு இந்த வேர்ட்ஸ் போட்டிருக்கேன்னா, சில வேர்ட்ஸ் வந்து நீங்க இந்த ஃபார்ம் வந்து கட்டாயமா தெரிஞ்சாதான் நீங்க கரெக்டாவே பண்ண முடியும். கரெக்டா பேச முடியும், கரெக்டா எழுத முடியும், கரெக்டா கன்வே பண்ண முடியும் மெசேஜ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நானு. இப்ப நீங்க இது பாருங்க. whether you are able to do this here. எழுதி இருந்தது
அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும். எழுதி இருந்தது. நேற்று பார்த்ததுதான். கொஞ்சம் குயிக்கா ரிவைஸ் பண்றோம். எழுதி இருந்தது. It had written. Have written. It had written. Had written, sir. ரைட். Had விஜயலிங்கம் அங்க இருந்து ஸ்லிப் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் கேட்கறது. அங்க வந்து ஹேஸும் வராது, ஹேவும் வராது. இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் Had written. சோ இட் ஹேட் ரிட்டர்ன் சொல்றவங்க கரெக்ட். யாரு அவங்க சுமதி சொன்னாங்களா யாருன்னு தெரியல. No, sir. வெரி நைஸ். அது கரெக்டா கேப்சர் பண்ணிருக்காங்க. இன்னையோட முக்கியமான இது என்னன்னாக்கா இந்த 20 தெளிவுபடுத்தணும். எப்ப யூஸ் பண்றது, எப்ப இது பண்றது, நிறைய அதர் விஷயமும் பார்க்க போறோம். ஆனா நம்ம நேற்றுக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்மளோட முழு நோக்கமே நம்ம கரெக்டா டயத்தை உள்வாங்கிட்டு தெளிவா பேச போறோமா, எழுத போறோமா, இல்ல இன்னொருத்தவங்க பேசினா எழுதுனா தெளிவா புரிஞ்சுக்க போறோமா, அதுதான் இந்த நோக்கமே. இந்த 6 மணி நேரத்தோட நோக்கமே அதான். நம்ம நல்லா பேசணும், அப்புறம் பேசுறவங்களை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு லாங்குவேஜ். தமிழ் மாதிரி ஒரு நேரடியான லாங்குவேஜ் இல்ல. நம்மள வந்து ஒரே விஷயத்த பல மாதிரி சொல்றவாங்க, பல மாதிரி சொல்றத ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால தமிழ் மாதிரி ஒரு தெளிவான லாங்குவேஜ் கிடையாது. ஸோ நம்மளோட இது வந்து ரொம்ப தெளிவா அதுல இருக்கணும். இப்போ நான் ஒன்று சொல்றேன், யாராவது வந்து இதை கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. ஒரு இன்ட்ரோ தான் இது. சாப்பிட்டேன் இங்கிலீஷ்ல. I ate. I ate. சாப்பிடப்பட்டேன். I இப்ப பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு புலியோ சிங்கமோ வருது, என்ன I சாப்பிட்டு. was eaten. இன்னொரு வாட்டி. I was eaten. ஓகே, இப்ப பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. சாப்பிடப்பட்டேன்னா புலியோ சிங்கமோ என்ன வந்து அடிச்சு சாப்பிட்டுடுது. சோ அதுக்கப்புறம் நான் ஒரு கதை சொல்றப்ப சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு ஆவியா இருந்து சொல்றேன், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்படி பார்க்கலாமா? கொல்லப்பட்டேன். I killed. இல்லையே. I I was was killed. killed. I was killed. ஐ வாஸ் கில்ட். இப்ப யாரு இப்ப சில பேருக்கு புரியாம இருக்கலாம். இது எல்லாமே புரிய வச்சிடலாம் அடுத்த 1 ஹவர்ல. ஐ வாஸ் கில்ட். கொல்லப்படுகிறேன். I am killed. I am killing. I am killed. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. I am I am killing. killing. ஐ எம் கில்லிங்னா வேற அர்த்தமாச்சு. I am killed. I am killed. இப்ப பாருங்க, இங்க வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தான் தெரியல. கொல்றது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது பண்ணிருக்கேன். இது புரியலன்னா பரவாயில்ல, இது வரப்போறோம். இது கட்டாயமா வரப்போறோம். இது எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு தான் இப்ப பாருங்க. காயப்படுத்தினேன். I was காயப்படுத்தினேன். I hurt. அருமையா சொன்னாங்க அவங்க. hurt. காயப்படுத்துகிறேன். I am hurting. ஓ, I am hurt. I am hurt. ஐ எம் ஹர்ட் வராது. எப்படி ஐ எம் ஹர்ட் எப்படி வரும்? காயப்படுத்துகிறேன். I will hurt. காயப்படுத்தினேன், ஐ ஹர்ட். யாராவது சொல்ல முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு வந்து கிளாஸ்ல ஹர்ட் ஃபர்ஸ்ட் வேர்டா போட்டேன். காயப்படுத்துகிறேன். நான் காயப்படுத்தினேன், ஐ ஹர்ட்ன்றீங்க. கரெக்ட். Sir, I hurt தான் sir. I hurt. Sir. இது ஐ புட் த பேக் நேத்து சொன்ன மாதிரி தான். I hurt. காயப்படுத்தப்பட்டேன். இப்ப எனக்கு சொல்லுங்க. I was hurt. I was hurt. பியூட்டிஃபுல். ஏன்னா ஒரு கான்வர்சேஷன்ல அடிக்கடி இது வரும். இதை வந்து இங்க புரிஞ்சுக்கிட்டாதான் எங்கேயும் புரிஞ்சுக்க முடியும். ஐ வாஸ் ஹர்ட். காயப்படுத்தப்படுகிறேன். I was being hurt. ஓ, காயப்படுத்தப்படுகிறேன். கொண்ட வரல. கொண்ட இருந்தாதான் உங்களுக்கு பீயிங். கொண்டையே கிடையாதுங்க. ஆல்ரைட். ஒண்ணு இல்ல, இது ஒரு இன்ட்ரோக்கு தான் கொடுத்தேன். கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி வருவோம். Sir, I am hurting வருமா sir? I am hurting வருமா? ஐ எம் Sir, ஹர்ட். I am hurt. காயப்படுத்தப்படுகிறேன். இது காயப்படுத்தப்பட்டேன். அது அப்படியே ஆமவாசமா. நான் இப்ப காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன். கொண்டு வந்திருக்கேன். காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன். காயப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். I am hurting. ஐ ஆம் ஹர்ட்டிங். இது வந்து இதுதான் ஒரு அல்டிமேட்டான ஒரு Video இது. stuck ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு ஃபார்ம்லயும் கஷ்டம் இருக்கும், சப்ஜெக்ட்லயும் கஷ்டமா இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாமே ஆக்டிவ் பாசிவ் புரிஞ்சுக்கலாம். காயப்படுத்தி பாருங்க. காயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். I was I hurting. was being hurt. காயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். புரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்றேன். காயப்படுத்தப்பட்டு You have been hurting? I am being hurt. Hurting. ஹர்ட்டிங்ல போச்சு. ஆக்டிவ் போயிடும். ஹர்ட்டிங்ல போச்சு, அந்த சைடு போயிடும்.
இப்ப பாருங்க, காயப்படுத்தினதுல யாரு காயப்படுத்தினது யாரு? காயப்படுத்தினது யாரு? I, sir. I. நான் தான் காயப்படுத்தினேன். காயப்படுத்தினது யாரு? I. ஐ. காயப்படுத்தப்பட்டதுல காயப்படுத்தினது யாரு? Vero. யாரோ யாரோ. ஐ எம் ஹர்ட்ல காயப்படுத்தினது யாரு? அதுவும் someone, sir. அம்மன். காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன்ல காயப்படுத்தினது யாரு? நான். Someone. நான். காயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன்ல காயப்படுத்தினது யாரு? அதான். someone. பாருங்க, காயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், யாரோ ஒண்ணு பண்றாங்க. இப்ப இது நல்லா பாத்துக்குங்க. இது வந்து டெக்னிக்கலா சொல்லணும்னா இதான் பேச ரொம்ப கவனமா கையாள வேண்டிய பகுதி ஆங்கிலத்துல. அதனாலதான் இது வந்து 2வது நாள் வச்சு திருப்பி ரிவைஸ் பண்றப்ப பண்ணுவோம். இது எல்லாமே பாக்கி எல்லாமே இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுட்டு கஷ்டமான எக்ஸாம்பிளுக்கு ஏன் வருவோம்? ஏன் கஷ்டமான எக்ஸாம்பிள்னா, நம்ம தமிழ்ல பேசுற மாதிரியே யோசிக்கிறப்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் கஷ்டம்னு. இது கஷ்டம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் எளிமையா ஒண்ணு எடுத்துக்கோ. திருப்பி இங்க வருவோம். ஏகப்பட்ட வாட்டி வரப்போறோம் இந்த இதுல. லெட்ஸ் லுக் அட் திஸ். ஆல் ரைட், இது நம்ம பார்த்தோம். ரைட், லுக் அட் தட். இது பார்த்தோம். எழுதுகிறேன். இப்ப நான் எழுதுறேன்னு என்ன முன்னிலைப்படுத்தினா அது ஆக்டிவ் வாய்ஸ். நான் என்ன எழுதுறேன்னு என்ன முன்னிலைப்படுத்தினா ஆக்டிவ். ஆனா செயலை முன்னிலைப்படுத்தினா செயலை முன்னிலைப்படுத்தினா பாசிவ் வாய்ஸ். செய்யறவனை முன்னிலைப்படுத்தினா நான் எழுதுறேன்னு சொல்லி சொல்றப்ப ஆக்டிவ். செயல். இது பாருங்க, எழுதுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னாக்கா, எழுதுகிறேன்ங்கிற விஷயம் நல்லா பாருங்க. இங்க இருந்துதான் ஆரம்பிக்கலாம். இங்க இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்கணும். நீங்க யூ ஹேவ் டு ஸ்டார்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா தமிழ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நல்லா பாத்துங்க. எழுதுகிறேன் வந்து எழுதப்படுகிறதுன்னு செயலை முக்கியத்துவம் கொடுக்கணும். ரைட். இப்ப பாருங்க, செயலை எழுத பாருங்க. எழுத அந்த எழுதுன்னு வர்றப்ப முற்று பெறாத வினை. நேற்று வந்து உங்களுக்கு தெரியும். ரைட், ரோட், ரிட்டன் வருதா? எழுத ரைட். 3வது V3 வருதா? ரைட். நான் எழுதப்படுகிறதுக்கு கார்த்திக் சப்ஜெக்ட் என்னங்க? எழுதப்படுகிறதுக்கு என்ன சப்ஜெக்ட்ங்க? அடிக்கலாம் சப்ஜெக்ட். இல்ல, சப்ஜெக்ட் என்னங்க? எழுதப்படுகிறது. It, sir. அவ்வளவு போடுங்க. இப்ப பாருங்க, எழுத படுகிறது. எல்லாத்துக்குமே அப்படிதான் வரப்போகுது. எழுதுன்னு வரப்போகுது. இந்த V3ங்கிறது அவ்வளவு முக்கியம். ஒரு வாட்டி எழுதிடலாமா? ரைட், ரோட், ரிட்டன். இந்த பாயிண்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு பார்ட்டி எடுத்துட்டு திருப்பி இங்க வர போறோம். ரைட்டிங், ரைட்ஸ். ஆங்கிலம் கஷ்டமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். புரிதல் இல்லாம இருக்கிறதுக்கு தான் காரணம். புரிதல் இருக்க வேண்டும். பாருங்க, எழுதுகிறேன்னு செய்யப்படுறவனை முன்னாடி வச்சு ஆக்டிவ்ல அடிக்கலாம். ஐ ரைட் a letter. அது வந்து இங்கிலீஷ்ல எழுத போறோம். அங்க இருக்குது, ஒண்ணும் இல்லை, முன்னாடி இங்கேயே இருக்குது. ஐ ரைட்னு எழுதிட்டோம். ரைட். பாருங்க, இட் இஸ் ரிட்டன்னு மாத்திரம் பாருங்க. நல்லா பாத்துக்கோங்க. ஐ ரைட். இதை அப்படியே கொண்டு போலாமா? லுக் அட் தட். லெட்ஸ் கோ ஹியர். ஐ ரைட். நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, வேற எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இது தெளிவா இருக்கும். இதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இதுல உள்ள இங்கிலீஷ்ல உள்ள பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி மட்டும்தான் இன்னைக்கு பேசுவோம். ரைட். இட் இஸ் ரிட்டன். நல்லா பாத்தீங்க. எழுதி கொண்டிருக்கிறேன். இது செய்பவனை மையப்படுத்தி இருக்கு. இப்ப செயலை மையப்படுத்தினா எழுதப்படுகிறது என்னவா மாறும்? எழுதுகிறேன் வந்து எழுதி கொண்டிருக்கிறேன்னா மாறிச்சுன்னா எழுதப்படுகிறது என்னவா மாறும்? எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் பாசிவ் ஃபார்ம். எல்லாம் கவனிங்க. இந்த பாசிவ் ஃபார்ம் வந்து ரொம்ப 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 முக்கியம். இது வந்து டைம் எடுத்துக்கங்க, எழுதிக்கங்க, ரெக்கார்ட் பண்ணி.
அப்பதான் சப்ஜெக்ட் verb மாத்துறப்ப அந்த கஷ்டம் இருக்காது. ரைட்? சோ இப்ப நான் ஒண்ணு பண்றேன். நல்லா பாத்துக்கோங்க. எழுதுகிறேனை வந்து எழுதப்படுகிறதுன்னு மாறுது, செயலை மாத்திரம். இங்க பாருங்க, இது எழுதப்பட்டு நீங்க ஒரே இதே கூட போட்டுக்கோங்க, ஒரே வார்த்தை. இது 2 வார்த்தை கூட அவசியம் இல்லை, ஒரே வார்த்தை தான். எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ போட்டுங்கிறதுல. ஆல்ரைட், நல்லா பாருங்க. லுக் அட் திஸ் ஹியர். அங்க வந்து இந்த ஐயஞ்சோகு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எழுதுகிறேன், எழுதப்படுகிறது. எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, எழுத 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 இல்லைங்களா? எழுத ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். அங்க மாத்திரம் இதுல எழுத 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 பட்டு கொண்டு 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 கொண்டதான் பீயிங். பீயிங் போடுவோம் காசி வயசுல. இப்ப இட்டு சப்ஜெக்ட் போட்டீங்கன்னாக்கா இங்க வந்து இஸ் தான் இன்னொரு இஸ் பீயிங் ரிட்டன். சோ இப்ப பாருங்க, எழுத 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 பட்டு கொண்டு எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. எழுத பட்டு கொண்டு இருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்க பாருங்க, சப்ஜெக்ட் உள்ளே இருக்கு, வெளியில கொண்டு வந்து பாருங்க சப்ஜெக்ட். சோ அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் இத 4 மட்டும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு 2-3 வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம், அப்ப சரியா இருக்கும். பாருங்க, ஐ ரைட், இங்க ஐ ஆம் ரைட்டிங் கத்துக்கிட்டதான். ரைட்டிங், எழுதி இருக்கிறேன். சோ எழுதி இருக்கிறேன், இங்க ஞாபகம் இருக்கா என்ன போட்டோன்னு? I have written. I have written. இப்ப பாருங்க, I have written. இங்க வந்து எழுதி 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 இருக்கிறேன், நான் எழுதி இருக்கிறேன். I have written, எழுதி இருக்கிறேன். இந்த எழுதி இருக்கிறேன் தமிழ்ல என்னவா மாறும்? என்ன எழுதப்பட்டிருக்கும். ஓ அவரு சொல்லப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் கரெக்டா நம்ம இது பண்ணணும். இதை நம்ம திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்றப்ப சரியாயிடும். ஆனா சொல்றப்ப யோசிச்சு